வாதத்தாலையும் நோய்கள் வருது. இப்ப பக்கவாதம் இது மாதிரி வாதம் பாத்தீங்கன்னா ஒரு 80ன்னு சொல்லுவாங்க. பித்தத்தால வர்ற நோய்கள் வேற இருக்கு, கபத்தால வர்ற நோய்கள் 96 நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் 4448 நோயின்னு தமிழ்ல சொல்றாங்க. இவ்வளவு நோயும் எப்படி சரி பண்றது? திருவள்ளுவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருங்க, மருந்தே வேணான்டாந்தாள், மருந்தானே வேண்டாவாம். இது ரைட்டு, கேட்கும் போது நல்லாதான் இருக்கு. ஆனா பிரச்சனை வருது. அல்லாட்டி ஏன் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் வருது, இவ்வளவு சித்த மருந்துகள் வருது, 4448 நோய் ஏன் வருது? நீ மருந்து வேணான்னு சொல்லிட்ட, ஆனா என்னன்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு? பசி வந்து சாப்பிட்டா நோய். பசிங்கிறது முதல்ல என்னன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்டு இருக்கோம். பசி யார் கண்ணால பார்த்திருக்கா? அது என்ன ஆடா மாடா கொழுக்கட்டையா ஒன்னும் தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி வாதம் பித்தம் கபம் இது அதிகமா போனா நோய், குறைச்சலா போனா நோய். வாதம் அதிகமா போகாம இருக்கிறது. ஏன்டா வாதம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? அவன் பக்கவாதம்